ஹலோ ஜனனி பாத்துட்டியாப்பா? அக்கா, நாங்க ஸ்கூல்ல தான்க்கா இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் பார்க்கலையா? புள்ள வரலையா? அக்கா, ஏதாவது பக்கத்துல தான்க்கா விளையாண்டுட்டு இருப்பா, நாங்க பார்த்துட்டு கூப்பிடுறோம். உறுதியா தெரியுமா? நாங்க தேடிட்டு இருக்கோம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அங்கனதான் இருப்பாளா? அங்கதான் இருப்பா. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஒரு 10 நிமிஷத்துல திரும்ப கூப்பிடுறேன். நீங்க போய் பாருங்க, பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். கொஞ்சம் உடனே தகவல் சொல்லுப்பா. கொஞ்சம் வேகமா போங்க. எல்லா பசங்களும் கிளம்பி போயிட்டாங்களா? அம்மா, எல்லா பசங்களும் போயிட்டாங்களாம்மா? ஐயோ, என் மகன் இன்னும் வரலையேங்க. இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தான். உங்க பையன் பேர் என்னம்மா? பிரசாந்த்மா, 10வது படிக்கிறான். காலையில ஸ்கூலுக்கு கிளம்பி வந்தான், இன்னும் வீட்டுக்கே வரல. எங்க வீட்டு பொண்ணு இன்னும் வரலங்க. உங்க மகனும் எங்க வீட்டு பொண்ணு ஒன்னா தான் கிளம்பி போயிருக்காங்க. 2 பேருக்கு இன்னைக்கு ஸ்கூலே இல்ல. வாசல் வரைக்கும் வந்தவங்க இங்க நின்னுட்டு பேசிட்டு அப்படியே போயிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அவன் அந்த மாதிரிலாம் சொல்லாம கொள்ளாம போக மாட்டான். என்ன தேடி போக மாட்டான்? இன்னைக்கு ஸ்கூல்லன்னு உங்ககிட்ட சொன்னாடி? இதெல்லாம் தெரியாத நீ என்ன ஆத்தாக்காரி? ஏங்க, அவன் போய் சொல்ல மாட்டாங்க. நல்ல பையங்க. எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அதான் அவன் அப்படி பண்ணிட்டான். அவன் கிழிச்சான். நீ வக்காலத்தை வாங்கிட்டு வந்துரு. படிப்பு வர்றதுல ஒரு மண்ணு வர்றதில்ல. ஆத்தாளு மகனும் சேர்ந்துக்கிட்டு ஏன் உசுர வாங்குறீங்க? இப்ப பாருடி, பொண்ணை காணங்குறாங்க. என்ன தெரியும் சொல்றது இப்போ? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி பழி போட்டுட்டு இருந்தா பிரச்சனை சரியாயிடுமா? உங்க பையனும் எங்க வீட்டு பொண்ணும் இங்க இருந்து போயிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க பக்கத்துல எங்கேயாவது இருக்காங்களான்னு பாப்போம். இப்ப அதான் முக்கியம். மா, உங்க பையன்ட்ட போன் இருக்கா? இல்லம்மா, அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. படிப்புன்னு எப்பவுமே படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். படிப்பு சம்பந்தமா ஏதாச்சும் பாக்கணும்னா கூட என் போனை வாங்கிதான் பாப்பான். அவன் கையில எல்லாம் போன் இல்லம்மா. ஓகே, இப்போ கேமரால பார்த்தப்போ அவங்க இந்த டைரக்ஷன்ல தான் போயிருக்காங்க. இங்க பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பிளேஸ், பார்க், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போய் தேடி பார்ப்போம். மா, என்னம்மா பேசுறீங்க? முதல்ல போலீஸ்ல சொல்லிடுவோம்மா. என் மக வரைக்கும் எங்கிட்டு போயிருந்தாலும் தேடி பார்த்தரலாம். உங்க பொண்ணையும் காணாங்கிறீங்க. வில்லங்கமா எதை இழுத்து விட்டுறாதீங்கம்மா. இப்ப போலீஸ் போறதா சரி. சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க. சின்ன பசங்க சார், இங்க தான் பக்கத்துல எங்கேயாவது நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல போய் தேடி பார்ப்போம் சார். உங்க நம்பர் எங்க கிட்ட இருக்கு. எங்க நம்பரையும் உங்களுக்கு மெசேஜ் பண்றோம். யார் முதல்ல பாக்குறோமோ கால் பண்ணுவோம், அவ்வளவுதானே. போங்க சார், நம்பிக்கையா போய் தேடுங்க. போங்கம்மா, அழாதீங்க. எங்க போய் தேடுவேன்? எங்க போனான்னு தெரியல. வாய் மூட்டுறீ. பிள்ளை வளர்க்குற லட்சணத்தை பாரு. ஏறி தோடு. ஏறி தோட. ஐயோ, என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, என்ன இவ்வளோ டிராஃபிக்கு? என்னோட வாழ்க்கையில் நான் பல வருஷம் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டேன். இனி இருக்கிற கொஞ்ச காலமாவது நான் எனக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன்டா. தர்ஷா, ஏய், என்ன ஒரே பிரேஸ்லெட் தான், வாட்ச் தான், ஒரே கலக்கல்ஸ் தான் இல்லை? சரி, பிடிச்சிருக்கா? டேய், அந்த புள்ளைய பற்றி கேட்டேன்டா, பிடிச்சிருக்கா? அதுதான் நான் அங்கேயே வச்சு சொன்னேன்னு வச்சுதப்பா, பிடிச்சிருக்குன்னு. டேய், அங்கே வச்சு பேசினதெல்லாம் வேறடா, என்கிட்ட சொல்லு. அந்த புள்ள, அந்த குடும்பம், இவங்கெல்லாம் ஓகே தானே உனக்கு? பிடிச்சிருக்கு சித்தப்பா. தேங்க்ஸ் சித்தப்பா. இதெல்லாம் உங்களாலேயும் அப்பாவாலேயும் மட்டும்தான் சித்தப்பா. இல்லை, ஆமாம், இப்போ சொல்லுவடா. அப்புறம் அம்பட்டியும் மறந்துட்டு அந்த பொண்ணோட அவங்க ஃபேமிலியில் போய் செட்டில் ஆகிடுவேன். எங்களை கண்டு கூட மாட்டேன், அப்படி தானே? அதெல்லாம் இல்லை சித்தப்பா, நீ வேற. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இல்லை சித்தப்பா. நல்லா இருந்தா சரி. இங்கே பாரு, இனிமேல் லைஃப்பில் நீயும் அப்பாவும் தான் எனக்கு எல்லாமே. ஏய் பாரு தர்ஷா, நீலாம் ராஜா மாதிரி இருந்தால் தான்டா எங்களுக்கு சந்தோஷம். தர்ஷா, இனிமே சல்லித்தனமாக இந்த பண்ணு கடையில் போய் பண்ணு திங்கிறது, இந்த பைக்கில் பயல்களோட ஊரை சுற்றுறது, இதெல்லாம் செய்யக்கூடாது, புரியுதா? உங்கள் அப்பா சேர்த்து வச்சிருக்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்னையா, ஜாலியாக எல்லாத்தையும் எடுத்து செலவு பண்ணு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஞானம், சக்தி, இந்த சில்லற பயலுக்கு சவகாசம்லாம் இனிமே உனக்கு வேண்டாம், சரியா? 2 பேருமே 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க.
அவங்களோட நீ சேர்ந்தேன்னு வை, தரித்திரம் தான் உன்னை துரத்தும். அப்புறம் என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். இந்த கிளப்பில் வேற சொல்லி விட்டுருக்கேன், சரியா? உங்கள் அப்பாவோட மெம்பர்ஷிப்லேயே உன்னையும் சேர்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இனிமேல் இந்த பேர் நீ ரிலாக்ஸ் பண்ண இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியே சுற்றுறதை விட்டுட்டு ஜாலியாக கிளப்புக்கு போ. அங்கே போனால் 4 பெரிய மனுஷங்க இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் பழகுடா. அப்போ தான் நம்ம தகுதி என்னன்னு புரியும். இந்த தகுதிக்கு என்ன சொல்லுவாங்க? ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ். அப்போ தான் நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு புரியும்டா. அங்கே போ, சரியா? சரி சித்தப்பா. அவங்க சொன்ன மாதிரி அப்பா இன்னும் 10 நாளில் வந்துருவார்ல? நிச்சயம் கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாது, சரியா? அவரை கூட்டியாந்து நான் வீட்டில் உட்கார வைக்கிறேன். நீ உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி, என்னடா? சரி சித்தப்பா. புது மாப்பிள்ளை வேற, ஒரே ஜாலி தான். கலக்கு கலக்கு. மா, அங்க ஐஸ் வந்தா கொஞ்சம் தகவல் சொல்றீங்களாமா? இதே ஃபோன் நம்பருக்கு பண்ணுங்கம்மா. ரேணு வா, எழுந்துரு, டக்குன்னு எழுந்துரு. பழைய ஸ்கூல்ல போய் தேடுவோம், வா. இல்லக்கா, என் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. இம்பிட்டு நேரத்துக்கு பிறகு எப்படி தெருவா அலைஞ்சிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லக்கா. என்ன பேச்சு பேசுற ரேணுகா? இன்னும் ஸ்கூல்ல கூட முழுசா அவளை தேடி முடிக்கல. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற சொல்லு? என் பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை. ரேணு, ஏதோ ஆயிடுச்சு. ஒரு ஆபத்தும் இல்ல. என்ன பேச்சு பேசுற? பாசிட்டிவா பேசு ரேணுகா. என் பிள்ளை ஸ்கூல்ல இல்ல, வீட்டுல இல்ல, அதுக்கு எதுவும் ஆயிடுச்சு. அது வீட்டு விட்டு போகாது. எங்க போயிருச்சு, ஏதோ ஆயிடுச்சு. ரேணுகா, ஒரு அம்மாக்கு இருக்கிற அந்த பதட்டத்துல தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. ஐஸ்வர்யா எங்கேயோ பத்திரமா தான் இருக்கா. கொஞ்சம் பொறுமையா அமைதியா நீ யோசி. நந்தினி தான் கூப்பிடுறா. வீட்டுக்கு வந்துட்டா போல இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டாளா? ஹலோ, வந்துட்டாளா? நந்தினி அக்கா புள்ள கிடைச்சிட்டாளா? இல்ல நந்தினி, நானும் ரேணுகாவும் தேடிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சக்தியும் ஜனனியும். எனக்கு ஆத்தாமையா இருக்குக்கா. எனக்கு ஒண்ணுமே ஓடல. புள்ள வீட்டுக்கு வந்தா தகவல் சொல்லணுமே நான் வீட்டுல இருக்கேன். ஆனா இருக்க முடியல. புள்ள ஏன் இன்னும் வரலன்னு யோசனையாவே இருக்கு. எங்க கிடக்குறாளோ, என்ன பண்றாளோ?